தொடர்ந்து மணிந்திருக்க முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற வட போச்சே நிகழ்ச்சியோடு அட்டகாசமான காமெடிகளையும் உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய சொந்தங்களுக்கு அப்படியே வயிறு குலுங்க வைக்க கூடிய காமெடிகளையும் முதல் தர வானொலி தாமரை வானொலி தந்துட்டே இருக்குது இல்லையா மாலினி? உண்மைதான் லாக்ஷி, இன்னொரு ஜோக். நமது நேர்கள் பலவிதமான ஜோக்கள் நமக்காக. நம்மளுடைய நேர்கள் எல்லாம் மாறு எங்களுடைய சொந்தங்கள் இல்லையா? கடி காமெடிகளையும் எங்களுடைய முகப்புதயத்தின் மூலம் நீங்க அனுப்பி வைக்கலாம். நாங்களும் அதை எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியில சேர்த்துக்கொள்ள தயாராயிருக்கோம் என்று சொல்லிக்கிட்டு நிறைய காமெடிகளையும் நாங்க சொல்ல தயாராயிருக்கோம். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சொந்தங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. நாங்க எதை சொல்றோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. அதாவது லட்சுமி, நம்ம மனைவி கணவனும் 2 பேரும் பேசி கொண்டிருக்காங்க. அப்ப வந்து அன்னைக்கு அவங்களோட கல்யாண நாள். அதுக்கு வந்து மனைவி சொல்லியிருக்காங்க, என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதனால கோழி அடிச்சு குழம்பு வைக்கவான்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு கணவன் சொல்லியிருக்காரு, ஏம்மா நான் செஞ்ச தப்புக்கு என்னத்துக்காக கோழிக்கு தண்டனை கொடுக்குறேன்னு கேட்டிருக்காரு. அடடா பாவமையா கோழி. இந்த நேரத்துல சுஜா கூட இணைஞ்சிருக்காங்க. கனவில் ஒரு உருவம் அடிக்கடி வந்து என்ன கொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா கிட்ட யாருமா அப்படின்னு, இல்லப்பா தமன்னா வர்றாங்க, தமன்னா வந்து என்ன கொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா, என்னங்க உங்க வீட்டு காப்பி ஒரே பினாயிலி வாசனை அடிக்குது ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் சொன்னேன் தானே என் மனைவிக்கு வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிற பணப்பக்குவம் இருக்குன்னு. நீதிபதி கேட்டாரா, ஏன் உங்க மனைவியை விவாகரத்து செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னே. கணவன் சொன்னா, 6 மாசமா அவ என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொன்னே. நீதிபதி சொன்னாராம், நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. லாக்ஷி, வளமையா நம்ம ஒவ்வொரு மரக்கறி சாமான்கள் தான் குழம்பு வச்சு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அதே போல இப்ப வந்து புதுசா நமது நேரொருவர் நமக்காக அனுப்பி வச்சிருக்கிறது. அதாவது காதல் குழம்பு செய்வது எப்படி இருக்கு. சுந்தர் தான் அந்த ஜோக்க அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா லாக்ஷி, அதே போலதான் காதல் குழம்புக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் கேளுங்க. வீணா போன பெண் ஒன்று கடையில வாங்கலாம். 2 சிம் கார்டு, நம்முடைய ஷர்ட் வாங்கிக்கலாம், டிஷர்ட், பிறகு வந்து கூப்பன் தேவைக்கேற்ப அது நம்மட ரீசார்ஜ் ஆர்டிஎஸ்ட் வாங்கி எடுக்கலாம், ரீசார்ஜ் பண்ணணும். அது பிறகு திருப்பி பழைய புத்தகங்கள் இருந்து சில கவிதைகள், மொக்க கவிதைகள், நம்ம சொல்ற மொக்க கவிதைகள். ஓகே, பிறகு கடலை தேவைக்கேற்ப, பிறகு ஜொல்லு 1/4 லிட்டர். ஓகே, நம்ம கிட்ட இருக்காது. ஐயோ லக்ஷ்மி, அப்ப நீங்க இதுதான் ஜொல்லு நான் கொள்ளு சாப்பிடுறேன். ஐயா இல்ல ஒண்ணே இப்பதான் லக்ஷ்மி நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஜொல்லா இல்லையா, இது நான் சாப்பிடுற கொள்ளுன்னு நினைச்சிட்டேன். சரி, அதுல செய்முறை வந்திருக்கு பாருங்க லக்ஷ்மி. முதல்ல வீணா போன ஒரு பெண்ணுக்கு 1/4 லிட்டர் ஜொல்லு ஊத்த வேண்டும். முக்கியமா பசங்க கேட்டுக்க வேண்டிய விஷயங்கள் இதுகள். ஆமா ஆமா ஆமா. முதல்ல வீணா போன ஒரு பெண்ணுக்கு 1/4 லிட்டர் ஜொல்லு ஊத்தணும். பின்பு உங்கள் தொலைபேசி நம்பரை கொடுக்கவும். பின்னர் பழைய புத்தகங்களில் கிடைத்த மொக்க கவிதைகளை மெசேஜ் டைப் செய்து அனுப்பவும். பிறகு பெண்ணின் தேவைக்கேற்ப ரீசார்ஜ் செய்து பீச்ல கடலை போட்டு இருக்கணும். அப்ப காதல் குழம்பு ரெடின்னு சொல்லி. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே காதல் குழம்பு எடுத்திருக்காங்க. ஆமா நேர்கள், இதையும் விட நல்ல சுவாரஸ்யமான கதையா இருக்கு நம்ம லக்ஷ்மி வாழ்க்கை எடுத்தா. ஆமா, அவ மட்டும் என்ன கேள்விப்பட்டா கொன்றுவா. தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம் முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற ஆட்டகாசமான வடப்போச்சி நிகழ்ச்சியோடு. நீங்களும் உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியிட்ட காமெடிகளை அப்படியே அனுப்பி வைக்கலாம். நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ள தயாராயிருக்கும் என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். www.tamarayfm.com ஊடாக இது ஆட்டகாசமான வடப்போச்சி நிகழ்ச்சியோடு. சம்போ மகாதேவா சாம்ப சதா சிவா சந்திரகலாதரா சர்வதேவாதரா உன் பாதம் பணிந்தே
கொட்டம்பாக்கம் ஏரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரடியா கொட்டம்பாக்கம் ஏரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் ஆடையாருடா அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி படவா நான் சூப்பர் ஸ்டார் ஜோடிதா கூடாடுடா ஆத்தாடியாத்தா எதுக்கு பொல்லாப்பு அங்கு பகாசி தானே கொழுக்கு மத்தாப்பு ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு இவன் சிவகாசிதானே கொடுத்து மத்தாப்பு கொட்டம்பாக்கம் ஏரியா பொட்டு கேட்டு பாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் ஆடையாருடா சாது சந்தம்மா மாறு மந்தம்மா மேரே சச்சம்மா மேரே சச்சம்மா சாரோ சந்தையா ஆரோ மந்தையா பாக உன்னாரா பிளாக்ல தான் டிக்கெட்டு தான் வாங்கி பார்த்து எங்க ஜனதான் ஏய் மார்க்கெட்டுதா எங்கிட்டதா இருக்குது பக்க பலங்கா தேட்டர் டிக்கெட்டு விலை கேளுமா ஏழுங்க பட்ஜெட் தாங்காதம்மா ஆட்டமும் பாட்டமும் டைம் பாஸ்டா ரேட்டையும் காசையும் பார்க்காதடா உந்தன் பேரில் கோயில் உண்டா பெண்கள் கூட சாமி தாண்டா ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு அள்ளி பகாசி தானே கொடுத்து மத்தாப்பு ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு இவன் சிவகாசிதானே கொடுத்து மத்தாப்பு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊரு உங்க ஊருடா உங்க சிட்டி பட்டி தொட்டி மொத்த ஊரு நம்ம ஊருதான் தாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதிதான் பாப்பதில்ல ஏழுங்க பாலுங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் வேண்டாம் பையா வெவகாரந்தா ஆட்சி வந்தா அதிகாரம் தான் ஆத்தாடி ஆத்தா வேணும் பொல்லாப்பு நான் சிவகாசி ஆளு கொடுத்து மத்தாப்பு கொட்டம்பாக்கம் ஏரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் ஆடையாருடா அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி படவா படவாமா நான் சூப்பர் ஸ்டார் ஜோடிதா கூடாடுடா ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு அங்கு பகாசி தானே கொழுக்கு மத்தாப்பு ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு இவன் சிவகாசிதானே
முதல் வானொலி தாமரை வானொலியின் அட்டகாசமான வடபூச்சி நிகழ்ச்சியோடு நிறைய சொந்தங்கள் ஏராளமான அப்படியே காமெடிகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா மாலினி? ஆமா லக்ஷி, நமது நேர்கள் அனுப்பி வைத்து காமெடிகளை பார்க்க நேரம் நமக்கே சிரிக்க வருது. அவ்வளவு அழகா அனுப்பியிருக்காங்க. சிரிப்பு வருதா? உண்மையாவா? லக்ஷி, நீங்க இப்ப குலுங்க சிரிச்சேன்ன கத்திரி இருந்த அந்த சேர் தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்து சிரிச்சதெல்லாம் பப்ளிக் இது இடத்துல புவனா கூட இணைஞ்சிருக்காங்க. சொல்லியிருக்காங்க எப்படி என்று சொன்னா, நீதிபதி வந்து சொல்லிட்டேன். அடுத்த கவிதை அனுப்பியிருக்கா, அடுத்த விஷயம் அனுப்பியிருக்கா. கார் ஒன்று வேகமா போய் கொண்டிருப்பதை வந்து டிராஃபிக் வந்து ரவி போலீஸ்காரர் வந்து பார்த்துட்டு அதனை வந்து அந்த ரவிக் என்ன செஞ்சீங்க, அந்த காரை வந்து நித்தாட்டு இருக்க. ஆனால் வந்து போலீஸ் வந்து துரத்துவதை பார்த்து அந்த அவர் நித்தாட்டில் அப்படியே ட்ரை பண்ணி ஸ்பீடாக வந்துட்டு இருந்தீங்க. அவர் என்னடா வேகமாக ஓட்டுனார் அப்படின்னு நினைச்சிட்டு ஏறக்குறைய 2 மணி நேரம் தூரத்தை அப்படியே துரத்திருக்கார் வந்து நம்மளோட டிராஃபிக். அப்ப இவரும் வந்துட்டு என்னடா நம்மள டிராஃபிக் துரத்தி வாராரு அப்படின்னு ஸ்பீடா போயிருக்கார். அப்ப உடனே ஒரு இடத்த வந்து போலீஸ்கார் வந்து மடக்கி பிடிச்சிட்டாரா. ஏன் வேகமா போனீங்க அப்படின்னு கேட்டோடனே என்னை பார்த்ததும் நிக்காம இன்னும் வேகமா போனது எதுக்கு அப்படின்னு கேட்டாராம் போலீஸ். அப்ப வந்துட்டு கேட்டாராம், போன வாரம் என் மனைவியை வந்து ஒரு போலீஸ்காரர் வீட்டை வந்து போயிட்டாங்க. அதாவது வீட்டை விட்டு போயிட்டாங்க போலீஸ்காரரோட. விலங்கல் லக்ஷி, தன் மனைவி வந்து போன வாரம் ஒரு போலீஸ்காரரோட ஓடி போயிட்டாரா. ஐயோ, அப்ப நீங்க தான் அவரை ஒண்ணு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னே, அதுக்கு எதுக்கு நிக்காம போகணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நீங்க அவளை திருப்பி தர வந்திருக்கீங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அதான் நான் ஸ்பீடா போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. வைஃப் வந்தா நமக்கு சிக்கல் அவர் சொல்லி இருக்காரு. ஆமா. பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்டாவா, உன் மாமியார 6 பேர் சேர்ந்து அடிக்காங்களே, நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, போய் உதவி செய்யலையா அப்படின்னு கேட்டாவா மருமகள்கிட்ட. மருமகள் சொன்னாவா, ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க, என்னோட உதவி அவங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பாத்தீங்களா மாமிமாரில வச்சிருக்கிற கோவத்தை பாத்தீங்களா? ஆமா நாங்க அந்த காதலுக்கும் திருமணத்துக்கும் வித்தியாசம் கேட்டிருந்தோம் தானே. ஆமா லக்ஷி, சொல்லுங்க லக்ஷி. அதான் கட்டாயம் கேட்குதாங்க, நேர்களும் ஆர்வத்தோட கேட்டுட்டு இருப்பாங்க. காதல் வந்து நாங்களா கொலைய தேடி எடுக்கிற சரியா, அதாவது வந்து நாங்களா தற்கொலை பண்றது தான் காதல். திருமணம் செஞ்சதுன்னா எங்கட அம்மா அப்பாவையே சேர்ந்து எங்களை தற்கொலை பண்ண வைக்கிறது. அதாவது அப்ப நாங்க சிங்கிளா தற்கொலை செய்வோம், இப்ப குடும்பத்தோட தற்கொலை செய்வா திருமணம். அதாவது எப்ப நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்க லக்ஷி, அதை சொல்லலையே. எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அந்த சுய நினைவோட அந்த கடிதத்தை எழுதி தரல. அட்டகாசமா நாங்களும் பேசியிருந்தோம். நிகழ்ச்சியை இன்பன்ற நேரம் கூட வந்தாச்சு மாலினி. அந்த நேரத்துல ஒரு கடிஜோக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா லக்ஷி, அதாவது ஒரு ஹோட்டலுக்கு வந்து கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப அங்க வச்சு அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு வாக்குவாதம் உண்டு. அதுல வந்து அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து அந்த கணவன் என்ன செய்யறாரு, போன் பண்ணிருக்காரு, அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, மேனேஜர் உங்க ஹோட்டல் ரூம் 708 இருந்து நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, சொல்லுங்க சார் என்ன வேணும் உங்களுக்கு. அப்ப அதுக்கு அவரு சொல்லிருக்காரு, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் பெரிய வாக்குவாதம், ஜன்னல் வழியா அவ வெளியே குதிக்க போறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காண்டு. அப்ப அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, சார் இது உங்க பர்சனல் மேட்டர் சார், இதுல நான் தலையிட முடியாதுண்டு. அப்ப அதுக்கு அவர் சொல்லிருக்காரு, டே முட்டாள், ஜன்னல் திறக்க வரல, சீக்கிரம் வந்து அதை திறந்து தாடான்னு சொல்லியிருக்காரு. அடடா, பாத்தீங்களா எவ்வளவு காமெடி எல்லாம் எங்களோட சொந்தங்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. அதாவது தன்னை மனைவி உயிரோட இருக்க தேவையில்லைன்னு நினைச்சிட்டு அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்களா லக்ஷ்மி? ஆமா நிச்சயமா. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயத்தை எங்களுடைய சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். நீங்களும் வந்து எங்களுடைய அனுசரணை பாதையில கை கோர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, தாமரை வானொலியின் அந்த அரிய பொக்கிஷமான ஜேர்னில நீங்களும் பங்குதாரராகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்களும் எங்களுடைய அனுசரணை ஆகலராக மாற முடியும். எங்களுடைய முகப்புத்துவத்தின் மூலம், உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை அனுப்புவதன் மூலம் வந்து நாங்களும்